ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கானாவூர் கல்யாண வீட்டில் இருந்த 6 கற்சாடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கானாவூரில் உள்ள ஒரு கல்யாண வீட்டில் தான் ஏசப்பா அவங்களோட முதல் அற்புதத்தை செஞ்சாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தினது அற்பமாக எண்ணப்பட்ட 6 கற்சாடிகள் தான். நாம் அந்த கற்சாடிகளை பற்றி ரொம்ப யோசித்து பார்த்ததில்லை. அந்த கற்சாடிகள் எப்படிப்பட்டவைகள்னால், யூதர்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் தங்கள் கால்களை கழுவிட்டு போவாங்களாம். அப்படி தங்களுடைய கால்களை கழுவ தண்ணீர் ஊற்றி வைக்கப்பட்டவைகள் தான் அந்த கற்சாடிகள். அந்த கற்சாடிகளை பெருசாக யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவைகள் வீட்டுக்கு வெளியே ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் இருந்திருக்கும். அந்த ஒதுக்கப்பட்டவைகளில் இருந்து தான் இனிமையான திராட்சரசம் கிடைச்சிது. அந்த இனிமையான திராட்சரசம் கிடைக்கும்போது அந்த கற்சாடிகள் மேலே எல்லாருடைய கண்களும் இருந்திருக்கும். அவைகள் மதிப்பான ஒரு இடத்துல இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் இந்த ஒதுக்கப்பட்ட கற்சாடிகளைப் போல இருக்கலாம். யாருக்குமே நம்மளை பிடிக்கலை, யாருமே நம்மகிட்ட பேசலை, குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கோன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் நம்மில் படுகிற ஒரு நாள் வரும். அந்த நாளில் தேவன் நம்ம ஒரு உயர்வான இடத்துல நம்மளை வைப்பார். எல்லாருடைய பார்வையிலும் அந்த கற்சாடிகளைப் போல அற்பமாக எண்ணப்பட்ட நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளவர்களாக தேவன் மாற்றுவார். ஏன்னா ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்பவர். அவரை விசுவாசிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து நம்மை உயர்த்துவார். ஆமேன்.